வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்லிருந்து. நண்பர்கள், இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நிழலுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் செர்ரி அப்படி இல்லைன்னா சீனி பழம் மறக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து தயவு செஞ்சு யாரும் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து அதோடைய தொடர்ச்சி தான். என்ன தொடர்ச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு வந்து ஒரு பழமொழி இருக்குது. என்ன அப்படின்னா, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த ஆடிப்பட்டத்தில் நம்ம வந்துட்டு ஒரு விதை விதைச்சிட்டோம்னா, அது அந்த கால சூழ்நிலை வந்து அடுத்து மழை பெஞ்சாலோ இல்லை கொஞ்ச நாளைக்கு வந்து மழை பெய்யாமல் வந்துட்டு இழுத்துட்டு இருந்தாலோ நமக்கு வந்துட்டு அந்த போட்ட விதை வந்து பார்த்திங்கனாக்கோ நமக்கு வந்து முளைச்சி வந்துடும். அதே மாதிரி அந்த வெள்ளாமே வந்துட்டு நல்ல முறையில் வந்துடும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அந்த வார்த்தை சொன்னது. அது உண்மையும் கூட. அது வந்து நம்ம அந்தந்த பருவத்தில் பயிர் செய்கிறதுக்கு மட்டும் கிடையாது, மரங்கள் நடுறதுக்கும் வந்துட்டு என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் உகந்த காலம். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் வச்சோம் அப்படின்னா, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி வரைக்குமே பார்த்திங்கனாக்கும் வந்துட்டு நமக்கு மழை காலம் மாதிரி தான் இருக்கும். மழை பெய்யும். அப்படி இல்லைனாக்கா வந்துட்டு கடுமையான வெயில் இல்லாமல் ஒரு பனி, இந்த மாதிரி வந்துட்டு கிளைமேட் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ குறைஞ்சது 6 மாத காலங்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த மரக்கன்றுகள் வந்து நல்ல முறையில் வளர்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிரும். ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு அது தன்னுடைய என்ன சொல்கிறது, அந்த முதல் கட்ட வேரை வந்து மண்ணில் செலுத்தி அது வந்து வேரூன்றி நல்ல முறையில் வந்து தன்னோட லைஃப்பை சர்வே பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் தான் வந்துட்டு இந்த காலகட்டம். ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா வந்து அந்த விதைக்கிறதா இருக்கட்டும், மரக்கன்றுகள் நடுறதா இருக்கட்டும், இந்த மாதத்தில் வந்து நம்ம செஞ்சால் நல்லதுன்னு சொல்கிறோம். இப்போது நம்ம பண்ணையில் வந்து இப்போ வந்து புதுசாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 வேப்பங்கன்று, 3 புங்கங்கன்று, 2 பலாக்கன்று வந்துட்டு இந்த வாட்டி நட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்துட்டு அந்த 2 பலாக்கன்று தான் காட்டியிருப்பேன். மரம் எல்லாமே வேப்ப மரம் பார்த்திங்கனாக்கா, ஒரு வேப்பங்கன்று ஒரு கன்று மட்டும் 250 ரூபாய்க்கு வாங்கினேன். மிச்சம் 2 கன்று 3 கன்று பார்த்திங்கனாக்கா 150 ரூபாய்க்கு வாங்கினேன். எல்லாமே வந்து 10 அடி ஹைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு வந்து மரத்தை நம்ம அலக்கி விட்ற வேண்டிய வேலை இருக்காது. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகும். நாளைக்கு நம்ம வந்து இன்றைக்கி நம்ம என்னடா வேப்ப மரம் விதை போட்டால் வந்துடுமே அப்படிங்கிற ஒரு தாட்டு இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 100 200 செலவு பண்ணி நம்ம வந்து அந்த கன்றை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்தது நல்ல நேரானதை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னோம்னா, இன் ஃப்யூச்சரில் ஒரு 20 வருஷம் சென்று வேறு ஒரு மரத்தை நம்ம வச்சுருந்தாலும் அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் அது நம்ம வளர்த்துட்டு தான் இருக்க அதே டயத்தில் இதையும் நம்ம வளர்த்துருந்தோம் அப்படின்னோம்னாக்கும் இதோடைய நமக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா இருக்கும். ஒரு கால் நமக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு வீடு கட்டுறோம், இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணுறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட அன்னைக்கு அது வந்து அதோட மதிப்பு வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப உயரமாக போய் நமக்கு வந்து கிளைகள் விடும்போது வந்துட்டு மரம் வந்து நல்லா ப்ராடாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது ஒரு காரணம். ஸோ இப்படி வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கனாக்கும் இன்றைக்கி வந்து 2 பலாக்கன்று, வேப்பங்கன்றுகளில் 4, புங்கங்கன்றில் 3 கன்று வந்து நம்ம இந்த பண்ணையில் வந்து புதுசாக உருவாக்கணும், ஏற்கனவே இருக்கிற கன்றுகள் இல்லாமல் அப்படின்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நண்பர்களே, நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு தெரியும், நம்ம நண்பர்களுக்கு பழைய யூடியூப் சேனல் ஃபாலோவர்ஸுக்கும் தெரியும், 2019 டிசம்பரில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மரம் எல்லாம் நம்ம நடும்போது இந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தெரியும். இன்றைக்கி வந்து இந்த ஒரு 5 வருஷம் அவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து உட்காந்தாலுமே, அதாவது இதுலேயும் இன்னும் வந்து வெயில் காலத்தை விட கொஞ்சம் மழை காலம் வந்துச்சுன்னா தான் இப்போவும் அந்த குளிர்ச்சி கிடைக்கிது. ஏன்னா வெயில் காலங்கும்போது வந்துட்டு அந்த இலைகளெல்லாம் உதிர்த்துட்டு அது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. அந்த ஸ்டேஜெல்லாம் இன்னும் தாண்டி வரணும்னா இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகணும். அப்போ தான் வந்து மரங்கள் எல்லாமே போல்ட்டாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து அந்த பிரச்சனையை நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும். இது பாருங்கள், கொய்யா, நல்ல சிகப்பு கொய்யா நிறைய இந்த வாட்டி காய்ச்சிருந்துச்சி. ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு சும்மா பிடிங்கி நான் காட்டுறேன். பாருங்கள் நண்பர்களே, நம்மளோட வீடியோஸ் பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன், திண்டுக்கல். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சப்ஸ்கிரைப்ஸ்க்கு நன்றி.